children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 Grammar NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 12 வில் பி ஷால் பி. ஸோ இதுவும் வந்து நமக்கு என்னது தான், ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஆம் இஸ் ஆர் பார்த்தோம். அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம் வாஸ் வேர் பார்த்தோம். வாஸ் வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து நம்ம வில் பி அண்ட் ஷால் பி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டைமை ஷோ பண்ணுது. ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் வில் பி ஷால் பி. ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்னது, இனிமேல் தான் நடக்க போகுது, அந்த இன்சிடென்ட் அந்த ஈவெண்ட் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து வில் பி ஷால் பின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இதோட யூசேஜ் பார்க்கலாம். இதோட யூசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னது, கிராமரில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? நம்ம அதனால் அதை ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னது, செகண்ட் பர்சன்னா என்னது, தேர்ட் பர்சன்னா என்னதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றியே நீங்கள் பேசுகிறப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஓகேவா? ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர். நான் வந்து ஸ்டோருக்கு போகிறேன். ஐ இல்லைன்னா வி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனில் சொல்லுவோம். ஓகேவா? யூ ஆர் டாக்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் பாருங்கள். செகண்ட் பர்சன்னா யூ ஆர் டாக்கிங் டு சம் ஒன் எல்ஸ். நீங்கள் வந்து இன்னொரு பர்சன் கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. யூ ஆர் டாக்கிங் டு சம் ஒன் எல்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஆர் கோயிங் டு த ஸ்டோர். நீங்கள் வந்து ஸ்டோருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் பர்சன். யூ ஆர் கோயிங் டு த ஸ்டோர். ஸோ யூன்னு வரும். ஸோ யூ வந்துச்சுனாலே நமக்கு என்னது, செகண்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐ வருது, செகண்ட் பர்சனில் யூ வரும். ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐயும் வியும் வரும், செகண்ட் பர்சனில் யூ வரும். தேர்ட் பர்சன் அப்படின்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம் ஒன் எல்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு இதை பற்றி பேசுவீங்க, ஏதோ ஒரு பர்சனை பற்றி பேசுவீங்க. ஓகேவா? அந்த பர்சன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அந்த பர்சனை பற்றி என்ன பண்ணுவீங்க, ஏதாவது பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் கோயிங் டு த ஸ்டோர். ஹீ இஸ் கோயிங் டு த ஸ்டோர். அவன் வந்து ஸ்டோருக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ அது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட். ஓகேவா? ஹீ, ஷீ, இட், தே இதெல்லாம் வரும். இது போக நேம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். பர்டிகுலராக ஒரு பர்சனோட நேம் வச்சு சொல்லுவோம்ல, சீதா, அருண், அந்த மாதிரி நம்ம ஒரு நேம் வச்சு சொல்லுவோம்ல, அது நம்ம தேர்ட் பர்சன் சொல்லிக்கலாம். ஹி, ஷீ, இட், தே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே தேர்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா உங்களை பற்றி மட்டும்தான் பேசுவீங்க, அதில் யூ ஆர் டாக்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். செகண்ட் பர்சன்னா யூ ஆர் டாக்கிங் டு சம் ஒன் எல்ஸ். ஒருத்தவங்க கிட்ட பேசுவீங்க, யூ ஆர் கோயிங் டு த ஸ்டோர் அப்படின்னு சொல்வீங்க. தேர்ட் பர்சன் வந்து என்னன்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம் ஒன் எல்ஸ். ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் வேறு ஒருத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பேசிகிட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஒரு தேர்ட் பர்சன் இருப்பாங்க, அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ யூசேஜ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாக என்னென்ன சொன்னேன், ஐயும் பியும் சொன்னேன். நம்ம இங்கே வந்து ஷால் பி, வில் பி தான் இப்போ பார்க்க. ஷால் பி வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், வில் பி வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து என்னென்ன சொன்னோம், ஐ வி சொன்னோம். ஐ வி வந்துச்சுன்னா ஷால் பி அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ரிமைனிங் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் எது வந்தாலும் நம்ம வில் பின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் பர்சன்னா நம்ம யூன்னு சொல்லியிருக்கேன். தேர்ட் பர்சன்னா என்ன சொல்லியிருக்கேன், he, she, it, they. ஹி, ஷி, இட், தே சொல்லியிருக்கேன். ஸோ யூ வந்தாலும் ஓகே, ஹி, ஷி, இட், தே வந்தாலும் ஓகே, நம்ம வில் பி அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஷால் பி லேட் ஃபார் ஸ்கூல்.
இப்போ ஐ வந்திருக்கு, அதனால நம்ம ஷால் பி அப்படின்ற ஹெல்பிங் verb வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்திருக்கு. இட் வில் பி நைஸ். இட்ன்றது என்னது? தேர்ட் பர்சன். ஹி ஷி இட் தே சொன்னோம்ல, தேர்ட் பர்சன். அது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. அப்போ தேர்ட் பர்சன், வேற ஒரு இதை பற்றி தானே பேசுகிறீங்க, அப்போது அது தேர்ட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சன் வரப்போ என்ன சொல்லியிருக்கிறேன்? வில் பி வரும்னு சொல்லியிருக்கிறேன். செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வந்தாலே நம்ம வில் பி போட்டுடணும். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்? Shall be. ஷால் பி போடணும். இப்போ ஒர்க் ஷீட் பார்த்துடலாம். fill in the blanks with will be or shall be. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ டேஷ் அட் ஹோம் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ ஐ வந்திருக்கு, அப்போ என்ன வரும்? Shall be. ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? First person. ஸோ அப்போ ஷால் பி வரும். ஐ ஷால் பி அட் ஹோம் இன் த ஆஃப்டர்நூன். இட் டேஷ் சன்னி டுமாரோ. இட் வந்திருக்கு, அப்போ என்ன வரும்? Will be. வில் பி வரும். ஏன்னா இட்ன்றது தேர்ட் பர்சன். ஹி ஷி இட் தே சொன்னோம்ல, தேர்ட் பர்சன். ஹி ஷி இட் தே. ஸோ இட் வந்திருக்கு, அதனால வில் பி போடணும். வி டேஷ் இன் கிளாஸ் தேர்ட் நெக்ஸ்ட் இயர். வி வந்திருக்கு, இது என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? ஸோ வி அப்படின்றது என்ன அர்த்தம்? விக்கு மீனிங் என்னது? நாங்க அப்படின்னு அர்த்தம். நாங்க அப்படின்னு நீங்க சொல்றப்போ அதுல நீங்களும் இன்க்ளூட் ஆயிருக்கீங்கல்ல, நீங்க பிளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களை பத்தி வந்தாலே அந்த சென்டென்ஸ்ல உங்களை பத்தி யுவர் செல்ஃப் உங்களை பத்தி வந்தாலே என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பர்சன் ஆயிரும். ஓகேவா? ஷால் பி தான் வரும். ஸோ ஐ வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஷீ டேஷ் எ பொலிட்டீஷியன். ஷீ வந்திருக்கு, என்ன பர்சன் இது? ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? Third person. தேர்ட் பர்சன். ஸோ ஷீ அப்படின்றது ஒருத்தவங்களை பத்தி நீங்க பேசுறீங்க, அப்ப என்ன வரும்? என்ன ஹெல்பிங் வரும்? வில் பி வரும். ஷீ வில் பி அ பொலிட்டீஷியன். யூ டேஷ் ஃபைன் வெரி ஷார்ட்லி. யூ இருக்கு, யூ வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? Second person. அப்ப என்ன ஹெல்பிங் verb வரும்? So the will be. வெரி குட். புரியுதா? யூனாலே செகண்ட் பர்சன் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வில் பி ஷால் பி இருக்கு, அதே மாதிரி தான் வில் ஷாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வில் பி ஷால் பி யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்ம வந்து வில் ஷால் கூட யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதுக்கும் அதே ரூல் தான். ஐவின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷால் யூஸ் பண்ணுவோம், யூ வந்து செகண்ட் பர்சன் வில் யூஸ் பண்ணுவோம், ஹீ ஷீ இட் தே அண்ட் அதர் வந்துச்சுன்னா அது தேர்ட் பர்சன் வில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? த சேம் கண்டிஷன் தான். இப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் வில் ஆர் ஷால். நீங்கள் இப்போ கிளாஸ் 2 தான் படிக்கிறீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு இப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் இதுதான் இந்த ஹெல்பிங் verb யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இது ரெண்டில் எது ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிடுவீங்க. அதே மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வில் பி இல்லைன்னா ஷால் பி யூஸ் பண்ணுங்கன்னா அந்த ரூல் படி நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? எப்போ வந்து வில் பி வரும் எப்போ வில் வரும் அப்படின்றது இன்னும் டீட்டெயில்டாக வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க, வில் பி யூஸ் பண்ணுங்கள், ஷால் பி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வில் யூஸ் பண்ணுங்கள், ஷால் யூஸ் பண்ணுங்கன்னு. ஓகேவா? அந்த கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் ஹையர் கிளாஸஸில் தான் நீங்கள் படிப்பீங்க. எப்போ வந்து வில் பி யூஸ் பண்ணணும், எப்போ வில் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எப்போ ஷால் பி யூஸ் பண்ணணும், எப்போ ஷால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் வில் ஆர் ஷால். ஐ டேஷ் கேட்ச் த ட்ரெயின் இன் ஈவினிங். ஐ வந்திருக்கு, ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? First person. அப்போ என்ன ஹெல்பிங் verb வரும்? Shall. அப்போ ஐ ஷால் கேட்ச் த ட்ரெயின் இன் ஈவினிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹீ டேஷ் ஹெல்ப் மீ டுமாரோ. ஹீ வந்திருக்கு, ஹீ ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? Third person. தேர்ட் பர்சன். ஹீன்றது ஒரு பாயை பத்தி நீங்க சொல்றீங்க, அப்ப தேர்ட் பர்சன். அப்ப என்ன ஹெல்பிங் verb வரும்? Will. அப்போ he will help me tomorrow. The girls dash dance next week. The girls அப்படின்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? Third person. தேர்ட் பர்சன். ஏதோ சம் கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க பேசுறீங்க, அப்ப தேர்ட் பர்சன். அப்ப என்ன ஹெல்பிங் verb வரும்? Will. The girls will dance next week. நெக்ஸ்ட் பாருங்க, we dash buy a new cycle after some days. ஸோ we வந்திருக்கு, we ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? First person. அப்ப என்ன வரும்? Shall. அப்போ we shall buy a new cycle after some days.
நெக்ஸ்ட் யூ டேஷ் கோ டு த ஃபேர். யூ வந்திருக்கு. யூ ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? Second person. அப்போ என்ன ஹெல்பிங் verb வரும்? Will வரும். ஸோ யூ வில் கோ டு த ஃபேர். தே டேஷ் கோ டு த ஸ்கூல் டுமாரோ. தே வந்திருக்கு. தே ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? Third person. அப்போ என்ன ஹெல்பிங் verb வரும்? Will வரும். செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு வில் அப்படின்ற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும் ஷால் அப்படின்ற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணுவோம். அதே ரூல் தான் ஷால் பி வில் பிக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.